இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய அளவற்ற கிருபையினால இந்த ஆண்டினுடைய 9 மாதங்களை கடந்து வரவும் 10வது மாதத்தையும் காண செய்வதற்கு தேவன் கிருபை செய்தாரே, அவருக்கு நன்றியோடு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுப்போமாக. இந்த 10வது மாதத்தில் தேவன் நமக்கு தரக்கூடிய வார்த்தை அல்லது வாக்குத்தத்தம் என்னவென்றால், யோபேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் கவனித்து பார்க்கும்போது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த அருமையான வார்த்தையை நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த 10வது மாதத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்பதற்கு தேவன் கிருபை செய்தபடினால் நாம் அவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போமாக. 10வது மாதம் என்றாலே பலன் கொடுக்கும் மாதம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்திலே 10 கட்டளைகளை பற்றி வாசித்து பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே 10 கனிகளை பற்றி வாசித்து பார்க்கிறோம். 10 வெள்ளிக்காசுகளை பற்றி வாசித்து பார்க்கிறோம். விதமாக 10 என்று சொல்லி பல இடங்களிலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் அதை பெருக்கத்தை நமக்கு தருவதை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த நாளிலையும் கூட தேவன் நமக்கு இந்த 10வது மாதத்தில் எல்லா நிலைமையிலையும் நமக்கு பெருக்கத்தையும் வளத்தையும் வாழ்வையும் நமக்கு தருவாராக. இந்த தேசம் பயப்படக்கூடிய சூழ்நிலை காரணம் என்னவென்றால், தேசத்தில் பல விதத்திலே பாதிப்பு ஏற்பட்டது. 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பிதாக்களே பெரியோரே இதை கேளுங்கள், உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்ட ஒரு காரியம் சம்பவித்தது உண்டா? பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி சாப்பிட்டது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி சாப்பிட்டது, பச்சை கிளி விட்டதை முசுக்கொட்டை பூச்சி அதை சாப்பிட்டு, இப்படி தேசத்தில் ஏற்பட்டதான பெரிய பஞ்சம். இந்த படையெடுப்பினால விவசாயம் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே பயிரிடும் குடிகளே நீங்கள் அலறுங்கள், புலம்புங்கள் என்று தீர்க்கதரிசி சொல்வதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். மனிதர்களுக்கு ஆகாரம் இல்லை, மிருக ஜீவன்களுக்கு ஆகாரம் இல்லை, தேசத்திலே செழிப்பு இல்லை, வளம் இல்லை, வாழ்வு இல்லை. மழை தாட்சி ஏற்பட்டதுனால எல்லாம் வனாந்தரமாய் காட்டப்பட்டது. அதற்கு உரிய சூழ்நிலை எப்படி இந்த வறுமை மாறும், பஞ்சம் மாறும், துக்கம் மாறும், கண்ணீர் மாறும், ஏழ்மை மாறும், வனாந்திரம் எப்படி புஷ்பத்தை போல செழிக்கும் என்பதற்கு உரிய சூழ்நிலையை ஆவியானவர் என்ன சொல்றார்? பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், பெரியோரை கூப்பிடுங்கள், சிறுவர்களை கூப்பிடுங்கள், இன்னும் தேசத்தினுடைய குடிகளை மூப்பர்களை கூப்பிடுங்கள், எல்லா மக்களை கூப்பிடுங்க, ஆலயத்தில் கூட்டி சேருங்க. கூட்டி சேர்ந்து நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். இதே சூழ்நிலையை 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் நீங்கள் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்பினால் தேவன் சூழ்நிலையை மாற்றுவார். அருமையான தேவன் பிள்ளைகளே, இந்த பரிசுத்த உபவாச நாளை நியமித்தார்கள், தேவன் நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தர் பதில் சொன்னார். வேதம் நமக்கு அழகாக சொல்கிறது. 2ஆம் அதிகாரம் 18ஆம் வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையின்படி அழுகையோடு புலம்பலோடு கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் திரும்பின பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் தேசத்துக்காக வைராக்கிய கொண்டு என் ஜனத்தை கடாட்சிப்பேன், என் ஜனத்திற்கு இரக்கம் செய்வேன். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டினுடைய 9 மாத காலம் ஒருவேளை பசி, பட்டினி, கஷ்டம், கண்ணீர், வறுமை, தரித்திரம் பல விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டுக்கலாம். இந்த சூழ்நிலை மாற வேண்டுமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கி வரும்பொழுது கர்த்தர் சொன்னார், நான் தேசத்திற்காக நான் சகாயம் செய்வேன், என் தேசத்திற்காக நான் வைராக்கியம் கொண்டு என் தேசத்தின் மேல் நான் கடாட்சம் வைப்பேன், கரிசனையாயிருப்பேன், அவர்களுக்கு பதில் செய்வேன் என்று சொல்லி தேசத்தின் மேல் அக்கறை வைப்பதற்கு ஆண்டவர் வாக்கு பண்ணார். இதன் மூலமாக கிடைத்த பலன் என்னவென்றால், சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் உங்கள் மேல் வர்ஷிக்க பண்ணுவார்.
ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆகாரத்தை மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆகாரத்தையும் கர்த்தர் கொடுப்பார். முதல் நூற்றாண்டிலே ஒரு முன்மாறி மழை பெய்தது. அதே முன்மாறி மழை இந்த யோபேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லப்பட்டபடி கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நான் ஆவி ஊற்றுவேன் என்று சொன்னவர், உடைய குமாரர் மேலும் குமாரத்திகள் மேலும் என் ஆவி ஊற்றுவேன், என் ஊழியர் மேலும் ஊழியக்காரி மேலும் நான் ஆவி ஊற்றுவேன். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், அவர் தரிசனங்களை சொப்பனங்களை காண்பார்கள். இந்த கடைசி நாட்களில் ஆவிக்குரிய வறட்சியை கர்த்தர் மாற்றுவார், பூமிக்குரிய வறட்சியை மாற்றுவார். எதையெல்லாம் இழந்தார்களோ முதலாம் அதிகாரத்தில் மாதுளை, திராட்சை, அத்தி பழங்கள், இன்னும் அநேக பூமிக்குரிய காரியங்களை இழந்தார்கள். ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் அத்தனையும் நான் திரும்ப தருவேன், என் ஜனத்துக்கு நான் திரும்ப கொடுத்து அவர்களை திருப்தியாக சாப்பிடும்படி செய்வேன், சம்பூர்ணமாக அவர்கள் அதை அனுபவிப்பார்கள் என்று சொல்கிறார். இந்த மாதத்தில் கடந்த நாட்களில் இழந்து போன எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக பூரணமாக திருப்தியாக அனுபவிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேதம் சொல்கிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பின வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, முசுக்கொட்டை பூச்சி, பச்சை புழுக்கள், இன்னும் கடந்த நாட்களில் ஏற்பட்ட அந்த விளைச்சல் ஏற்பட்ட சேதத்தை நான் மாற்றுவேன். ஆகவே நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு நீங்கள் திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அக்டோபர் மாதத்தில் இழந்ததெல்லாம் திரும்ப பெறுவதற்கும், இனி ஒருபோதும் வெட்கப்படாதபடி கர்த்தர் நம்முடைய முகத்தை பிரகாசிப்பதற்கும் ஒரு முன்மாறியும் பின்மாறியும் வர்ஷிக்க பண்ணுவார். இழந்து போன எல்லா விவசாயத்தில் இழந்தது, ஆராதனையில் இழந்தது, தனிப்பட்ட வாழ்க்கையில் இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப தருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆகவே சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாய் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பர்சனலாக, உங்கள் ஃபேமிலியில், உங்கள் வேலையில், குடும்பத்தில் 10வது மாதத்தில் பெரிய காரியங்களை செய்வார். அவர்கள் விசுவாசம் வைப்போம், அதை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.